திமுக இவ்வளவு ஆண்டு காலம் இளைஞர்கள்ட்ட போய் பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு கொள்கையை பேசணும், கட்சியை வந்து நம்ம வந்து கீழ் மட்டத்துல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக, இளைஞர்களை நோக்கி கட்சியை கொண்டு போறதுக்காக பெரியாருடைய கொள்கைகள் என்ன, அண்ணாதுடைய கொள்கைகள் என்ன, திராவிட கொள்கைகள் என்ன, திராவிட சித்தாந்தம்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்கல. இப்போ அவங்களுக்கு அந்த சேலஞ்ச் வந்து உருவாகி இருக்கு. அந்த சேலஞ்ச் 2 வடிவத்துல உருவாகி இருக்கு. ஒண்ணு வந்து ஐடியாலாஜிக்கல் சேலஞ்ச். அது வந்து பிஜேபி அந்த ஐடியாலாஜிக்கல் சேலஞ்ச கொண்டு வந்து அ கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஒரு நெருக்கடிய உண்டாக்கியிருக்காங்க. இப்ப பிஜேபி தொடர்ந்து தமிழகத்துல கால் ஊன்ற வேண்டும் அப்படின்றதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள அவங்க மேற்கொள்றாங்க. பல்வேறு விதமான அரசியல் தந்திரங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னும்போது, இவ்வளவு ஆண்டு காலம் வெறும் மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கொள்கை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த திராவிட இயக்கம், மாநில சுயாட்சி போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை உறுதி செய்வதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்ததில்ல. தமிழக அரசுக்கு கொடுத்ததில்ல. அதே போல திமுக இருக்கிறதுனால தான் இந்த சேலஞ்சும் வந்து பெரிய அளவுக்கு பண்ண முடியுது. இதே அதிமுக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல அதிமுக எப்படி வந்து பல்வேறு விஷயங்கள்ல பாஜக கிட்ட சரண்டர் ஆனாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அது நடந்திருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்க கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் புஷ்பேக் பண்ணியிருப்பாங்க. பட் அதிமுக அதை செய்ய தவறியதன் விளைவு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஐடியாலஜிக்கலா பல்வேறு விஷயங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது பொலிட்டிக்கல் சேலஞ்ச் வந்து அதிமுக தரப்புல இருந்து அவங்களுக்கு வரல. திமுகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்ச்னா அது அதிமுக தான். ஆனா அதிமுக அந்த பொலிட்டிக்கல் சேலஞ்ச மவுண்ட் பண்ணல. அந்த பொலிட்டிக்கல் சேலஞ்ச இன்னைக்கு மவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது.